பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். வேகமாக போகிற ஒரு உலகத்தில் நம்ம வேகமாக போகாட்டிலும் நம்மளை வேகமாக கொண்டு போய்விடும். அப்படி தானே? இந்த ஊரில் எல்லாம் இந்த மேரேஜ் வீட்டில் சாப்பாட்டு கலனிக்கு நிற்கிற ஆட்களை ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? இப்போ எல்லாம் கிடையாது, அதனால் இப்போ இருக்குது. டோரு பக்கத்தில் நின்னா போதும், நீங்கள் போக வேண்டாம், உங்களை நேராக கொண்டு உட்கார வச்சுருவாங்க சேரில். ஆமென். அதுபோல் நாட்கள் வேகமாய் போகிறது. இன்றைக்கி ஒரு நாள் லீவு, நாளையிலேருந்து நம்ம அடுத்த டியூட்டி தொடங்கும். நீங்கள் காலையில் எழுப்பி டியூட்டிக்கு போகிறதுக்கு மனம் இல்லாமல் இருந்தாலும் வண்டிக்காரனுக்கு பயந்து முதல்ல போகணும். அப்படி தானே? வண்டிக்காரன் காத்துட்டுவானே. அப்போ பாருங்கள், நம்ம வேகமாய் இழுக்கப்படுகிறோம், வேகமாய் தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் வேகமாய் நாம் போகிறோம். ஆமென். ஆனால் எல்லா வேகத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பொழுது ஒரு நிதானம் தேவை. நிதானம் தேவை. அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் அதை நிதானத்தோடு செய்யணும், அறிவோடு செய்யணும், புத்தியோடு செய்யணும். நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழுகிறோம். அதாவது எனக்கு பிடித்தமான விளையாட்டு கபடி. ஒன்று எனக்கு நல்லா பிடிக்கும். அதில் நிறைய சான்ஸ் கிடைக்கும், செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். தெரியல உங்களுக்கு? கபடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். செகண்ட் சான்ஸ் இருக்குன்னா ஒரே களத்தில் செகண்ட் சான்ஸ் இருக்குது. ஆனால் கிரிக்கெட் அப்படி கிடையாது. விக்கெட்டு போச்சுன்னு அவ்வளோதான். திருப்பி உங்களை ரன்னிங்கில் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, பால் அடிக்க முடியாது. அப்போது வாழ்க்கையும் அப்படி தான். சில இடங்களுக்கு நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும், சிலதில் கிடைக்காது. வாழ்க்கையை நம்ம பிரயாணப்படும். எல்லோரும் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு லைஃப்னு நம்ம சொல்லுவோம், தெரியுமா? நமக்கு ஒரு லைஃப் உண்டு. இந்த ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம். மரணம், அதாவது பிறப்பும் இறப்பும் நமக்கு ஒருக்கா தான் இருக்குது, இல்லையா? இப்படி நம்ம ஒரு இதாக சொல்லுவோம், பிறந்தவன் ஒரு நாள், இறப்பது உறுதி. இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான வாய்ப்புகளும் சிலது நமக்கு ஒரு முறை மட்டுமே வரும். ஆமென். இப்போ நம்ம அதனால தான் நம்முடைய வாழ்க்கையினுடையதான வேகத்தில் நம்ம எப்பொழுதுமே வேகமாக இருக்கணும். ஆனால் நம்ம நிதானமாய் இருக்கணும். இந்த வேகமும் நிதானமும் நாம் தெரியாமல் போவோமானால் சில நேரத்தில் தவிர்க்க முடியாத விபத்துக்குள்ளாகும். அதாவது நம்ம எல்லாம் வண்டியில் யாத்திரை செய்கிறவங்களும் ஓட்டி போகிறவங்களுக்கும் தெரியும், எதிர்பாராத விதமாக அப்படி இப்படின்னு போகிறான். பேலன்ஸ் போச்சுன்னா கொண்டு இடித்து தான் நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு வேகமான ஒரு உலகத்தில் நம்ம போகிறோம். வாழ்க்கையிலும் அப்படி தான் போகிறோம். ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்றும் நமக்கு வேகமாக நம்மளை அனுப்புகிறவர் அல்ல. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்மை இந்த உலகத்தில் அனுப்புவதற்கு முன்பதாகவே நம்மை எல்லாரையும் குறித்து அவருக்கு ஒரு வரைபடம் உண்டு. நம்மை குறித்ததான ஒரு வரைபடத்தை அவர் நமக்கு வச்சுருக்கார். 139 சங்கீதத்தில் அது பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் வருகிற நம்ம எல்லாரும், எந்த மனுஷனும், அவர்கள் எந்த மதத்தவர்களாக இருக்கலாம், எந்த ஜாதி பிரிவாக இருக்கலாம், எந்த நாட்டவர்களாக இருக்கலாம், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம், நம்ம எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு ஒர்க் உண்டு. அதுதான் பைபிளில் நமக்கு நியாய தீர்ப்பின் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது, அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன். அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன். அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஒரு கிரியை செய்ய வந்திருக்கிறோம், நம்ம ஒர்க்கு செய்ய வந்திருக்கிறோம். அது எங்கேருந்து நமக்கு தொடங்குது? ஸ்கூல்லேருந்தே தொடங்குது. 3.5 வயசு ஆகிற டைமில் பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க.
2.5 வயசு ஆகிற டைமில் பிள்ளைங்களை இங்கே என்னது ப்ளே ஸ்கூலு விடுறான். இந்த ப்ளே ஸ்கூலில் போகிற பிள்ளைங்க சிரிச்சுட்டா போவாங்க இல்லையா? அப்போவே அவங்களுக்கு தொடங்குது பிரச்சனை. படிக்கணும் 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 படிக்கணும்னு வருது. அடுத்து வேலை பார்க்கணும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம அப்படி தான் வாழ்கிறோம். அது உலக இயல்பு. ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களையும் குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு திட்டம் உண்டு, நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. நீங்கள் லட்சியமில்லாத மனிதர்களாய் இருக்க முடியாது. லட்சியம் நமக்கு வேணும். ஒரு ஒரு சின்ன ஆளா பெரிய ஆளா, சின்ன பிள்ளைங்களா பெரிய எல்லாருக்கும் அந்த லட்சியம் நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தொலைநோக்கோடு நமக்கு பிரயாணப்பட முடியும். சும்மா தான் எடுப்போம். இந்த பிள்ளைங்களை இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா அவங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதாவது மனப்பாடமாக என்னமோ படிக்கிறாங்க, அதுக்கு பொருள் அவங்களுக்கு தெரியல. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பிள்ளைங்க படிக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நமக்கு கேட்குறதுக்கு, இப்போ எனக்கெல்லாம். ஆனால் அவங்களுக்கு அது மனப்பாடமாக இருக்குது. இது சும்மா என்ன தலைவருக்கு பேர் டேட்டு இதெல்லாம் சொல்லணுமே. ஆனால் அதை அவங்க புரிந்து படித்தால் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க புரிகிற ஒரு ஸ்டேஜ் அல்ல, அது புரிகிற ஒரு ஸ்டேஜ் அல்ல. அல்லது எல்லா பிள்ளைகளுக்கும் அது புரியணும்னு இல்லை. சில பிள்ளைங்களுக்கு மேக்ஸு, சிலவங்களுக்கு சயின்ஸு, சிலவங்களுக்கு ஹிஸ்ட்ரி, சிலவங்களுக்கு படிக்காமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைங்களுக்கு படிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகணுமா அது அப்படி நம்ம தெரியுமே. நம்ம ஆளுக்கெல்லாம் அப்படி தான். வேலைக்கு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சேலரி வரக்கு ஒரு நாளைக்கு முன்னே நமக்கு நாளைக்கு சேலரி வரணும்னு அலர்ட் ஆகிடும். அப்படி தானே? இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், மனிதர்களாகி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு லட்சியம் உண்டாகணும். அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்ம பிரயாணப்படணும். ஒன்று தெரியுமா? இந்த லட்சியம் ஒவ்வொரு மனிதர்களும் முன்வைத்து பிரயாணப்படுகிறதுனால தான் இந்த உலகமும் நமக்கு இவ்வளோ வளருகிறது. தேடுதல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த தொலைப்பெருக்கி, அதாவது இந்த மைக்கில் நான் அவங்களோட பேசுகிறேன், இல்லைன்னா அப்படி பேச முடியாது. நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். இந்த மோசையுடைய காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த மக்களோடு இவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாருங்கிற ரொம்ப அதிசயமாக இருக்குது இல்லையா? இந்த மக்களோடு எப்படி அவங்க இருந்தாங்க அப்படி. அன்றைக்கு அவர்கள் கேட்பதுக்கு தக்கதான டெக்னாலஜியோடு அவங்க இருந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்க நடந்திருக்கிறாங்க. பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவுடையதான காலத்தில் கொரிந்தில் ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இருக்கிறது. அதில் மக்கள் கூட்டமாக இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடம். அன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்டேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா காலத்திலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிஜமான ஒரு காரியம். அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பிரயாணப்பட வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். ஆமென். முதலாவது ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை முதல்ல ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு 16 சரி, இன்னும் என்ன கவனிங்க. அதாவது
நான் இதை குறித்து ஆக்சுவலி உங்களுக்கு 1-2 வாரங்களுக்கு முன்பதாகவும் கொஞ்சம் நான் அதில் எடுத்திருக்கிறேன். எல்லோரும் கவனிங்க. இந்த வாலிபனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல வேத பாரகன், அதாவது பரிசேயனுடையதான குடும்பத்தை சேர்ந்தவன், வேத பாரகன், பிரமாணங்களை அறிந்தவன், அந்த பிரமாணங்களின்படி வாழ்கிற ஒரு நபர். அப்போது நீங்கள் புரியணும், உலகத்தில் கொஞ்சம் நேம்லி பீப்புள், ரிலீஜியஸ் பீப்புள், ரிச் பீப்புள், ஆனால் அவங்களுக்கு உள்ள இருந்த காரியங்கள், அதாவது பரிசேய மார்க்கத்தில் உள்ளவர்கள், பரிசேய மார்க்கம் என்பது உயிர்த்தெழுதல் உண்டென்றும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இனி ஒரு வாழ்க்கை உண்டென்றும் நம்பின கூட்டத்தில் உள்ளவர்கள், வேத பாரகர்கள், வேத பிரமாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், இப்படி ரொம்ப ரிலீஜியஸ், அதாவது மதபரமான காரியத்தில் ரொம்ப முக்கியமான இருந்த ஆட்கள். ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன லட்சியம் அப்படின்னா, ஒரு நித்திய, அதாவது இட்டர்னல் லைஃப் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் பிரவேசிக்க முடியுமா முடியாதா என்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போது இயேசுவிடத்தில் இந்த ரிச் மேன் கேட்குறார், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது நான் பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு ஏதாவது வழி ஏதாவது உண்டா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் அதை வாசிங்க பார்க்கலாம். 18வது வசனம். அவரை நோக்கி எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். சரி, ஒன்று கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து இதில் நம்ம வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் முழுமையாக எழுதப்படலை, முழுமையாக இதில் இல்லை. நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா, அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்கிறதான, அதாவது தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுங்கிற கற்பனைகளை, அதாவது ஒரு 6 கற்பனைகள் மட்டும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி 10 கற்பனைகள் அதில் வரணும், 4 கற்பனைகள் இல்லை, முழுமையாக இல்லை. முழுமையாக இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும், கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா என்கிறது. பட் அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறாரு. அதனுடையதான 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். சரி, போதும். இன்னொன்று கவனிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த பைபிள் வசனம் எடுக்க சொல்லும், ஒன்லி நீங்கள் எடுக்கணும், இல்லைன்னா ஸ்க்ரீனில் பார்க்கணும். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறத விட 10 மடங்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் பிரசங்கம் பண்ணமோ உங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆமென். அதுதான் கர்த்தருடையதான செயல். ஆகவே நம்ம வசனம் சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு மாதிரி இருக்கக்கூடாது, வசனத்தை பார்க்கணும். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவங்க அந்த இடத்துல பார்க்கணும், இல்லை நமக்கு ஸ்க்ரீன் வசதி இருக்கையில பார்க்கணும். சரி, வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். போதும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்லை கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு லட்சியம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற லட்சியம், நீங்கள் நான் ஒரு 10 பேரை, எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? நான் உங்களை ஒரு 10 பேர்கிட்ட நான் கேட்டால், நீங்கள் 10 பேர் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு 10 காரியத்தை சொல்லுவீங்க. அதுதான் உண்மை. ஓகே, ஒருவேளை ஒரு சின்ன மாற்றங்கள் உண்டாகலாம், அதுவும் அப்படி தான் பார்க்க முடியும். எல்லோரும் என்ன கவனிங்க, பிள்ளைங்களை லிசன் கியர். ஓகே, இப்போ நம்ம பிள்ளைங்களை எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். பிள்ளைங்களை, இந்த பிள்ளைங்கள்ட உங்களுடையதான எதிர்கால காரியங்கள் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட ஒன்று கேள்வி கேட்டால், 10 ஸ்டூடெண்ட்ஸும் தற்காலிகமாக இந்த உலகத்தில் நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
ஏன் அப்படி தெரியுமா நம்ம அப்படி சொல்கிறோம்? எல்லாரும் அப்படி தான். ஏன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தான் பதில் வரும். புரியுது இல்லையா? நமக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தான் நமக்கு பதில் வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடையதான பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் நம்முடைய என்ன இருக்கு? இருதயம் இல்லைன்னா வேற ஒன்றுமே இல்லை. ஹார்ட் பீட் இங்கே தான் தொடங்குது இல்லையா? அறிவை விட, கண்ணை விட, வேற எந்த ஆர்கன்ஸை விடையும் இம்பார்ட்டண்டான ஒரு காரியம் என்னன்னா இருதயம். அப்படி தானே? அப்போது இருதயம்னா ஏதோ நம்ம இந்த இருதயத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையினுடையதான கோர், அதாவது மெயின் பிளேஸ், நம்முடைய லட்சியம். நான் தான் சொன்னேன், நம்முடைய லட்சியம் என்ன? நீங்கள் அரசியல்வாதிகிட்ட போய் நீங்கள் இன்று எடுத்தீங்கன்னா அந்த கட்சியை விட இந்த கட்சி ஜெயிக்கணும். அப்படி தானே? அவங்களுக்கு கொள்கை எப்படி இருக்கும்? ஒரு பிஸ்னஸ்காரன்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை விட ஏதாவது அவங்களுடையதான மோட்டிவேஷன் வேறு லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தேவ பிள்ளையை பார்த்து, தெய்வத்தை சேவிக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் லட்சியத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா, உங்களுடையதான பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்ன குணர்? பூரண சற்குணர். பூரண சற்குணர், பெர்ஃபெக்ஷன். அதுக்கு மேலே ஒரு பெர்ஃபெக்ட் இல்லை. ஆமென். நீங்கள் பாருங்க, நம்முடைய ஃபோக்கஸ் இப்போ நீங்கள் ஒருவேளை நம்ம நினைக்கக்கூடாது, அஸ் அ ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை நமக்கு அடைய முடியுமா என்று நம்ம கேட்கல. ஒன்று தெரியுமா? எத்தனை நேரம் என்ன கவனிக்கிறீங்களா? ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல ஜோரா ஸ்தோத்திரம். நான் இந்த பைபிள் காலேஜ் கிளாஸ் எடுக்கும் பொழுது என்னை விட அறிவுள்ள, என்னை விட படித்தவங்க, அதாவது என்னை விட அறிவுள்ள, என்னை விட படித்தவங்க, நான் ஒன்லி ஒரு அவங்கள டீச் பண்ணதுக்கு பைபிள் காலேஜ் முடித்ததுனாலே கொஞ்சம் கர்த்தருடைய அறிவை, வேத ஞானம் இருக்கிறதுனால தான் நான் திறமைன்னு சொல்லி முன்பதாக இருக்கலாமே தவிர, எனக்கு தெரியும் என்னோட படித்து அனுபவம் உள்ளவங்க. இவங்ககிட்ட நமக்கு சும்மா பேசியெல்லாம் விட முடியாது. அப்போது அவங்க கேட்குற சில கேள்விகளை நான் உள்வாங்குவேன். எனக்கு ஒரு 2 மணிக்கூரில் இந்த கிளாஸ் எடுக்க முடியாது. இருந்தாலும் அதை உள்வாங்கி நான் யோசிக்கிறது உண்டு. ஏன்னா எனக்கு இந்த யாராவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சரியாக கொடுக்கலன்னா எனக்கு தூக்கவும் வராது. நான் அதை சர்ச் பண்ணுவேன், மணிக்கூர் கணக்கு அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிப்பேன். நான் சில நேரங்களில் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவருக்கு மேலே ஒரு கோபம் வரும். என்னென்னா, என்ன ஆண்டவர் இவ்வளவு கற்பனைகளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுருக்கிறீங்களே, இது யாருக்கு பாலிக்க முடியும்? இட் இஸ் டூ ஹார்ட். அதே போல் நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பெண்களை குறித்ததான விடுதலை குறித்து பாரதியாருடையதான வீவில் பேசணும் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது. அப்போ எனக்கு சொற்பொழிவு பிடிச்சதுனால கொஞ்சம் எல்லாம் ரெஃபர் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் இவங்க கொடுக்குறத பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு ஆள் பாரதியார் என்பதை புரிந்து கொண்டு நான் அந்த பெண்களோட கொடுமைகள் உலகத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுங்கிறதை பல புத்தகங்கள் வடிவாக நான் படிக்கிறதுக்காக நேர்ந்தது. அதை நீங்கள் வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுதும் பெண்களுக்கான சாதகங்கள் அதிகம் இல்லை. இப்போ நீங்கள் கோவிச்சிடக்கூடாது, நான் லாஜிக்காக சொல்கிறேன். ஏன் அதுக்கு நான் பல காரியங்கள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மக்களுடையதான வாழ்க்கை எப்படி நிறையாக இருக்க வேண்டும் என்பதை அறிஞ்சவங்க எழுதி வச்சாங்க. கர்த்தருடையதான திட்டம், செயல் நமக்கு புரிந்து கொள்வதற்கு முடியாது. இதெல்லாம் நிறைய அதில் காரியங்கள் இருக்குது. இந்த காரியத்தை மாற்றி அமைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா எந்தெந்த இடங்களில் பெண்கள் அதாவது கேவலமாக, தட் மீன்ஸ் அவங்கள இர்ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவங்கள தூக்கி ஹை லெவலில் வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் ஒரு மனுஷனுடையதான இருதயத்தையும் மனதையும் எல்லாவற்றையும் புரிய முடிகிறது. காரணம் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த டீப்பில் போல இப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்கும் பொழுது நான் வசனத்தை ஆராய்ந்து வாசிக்க நிறைய காரியங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. பிளைண்டாக இருக்கும். அது எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு டீப்பாக இருக்கும் வசனங்கள்.
ஆனால் ஒன்று தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் அது குறைவானதல்ல, அது மேன்மையானது. இந்த வேத புஸ்தகத்தில் மனிதர்களை குறித்து, ஒரு நபரை குறித்து, ராஜ்யங்களை குறித்து, பரலோகத்தை குறித்து, அதாவது எல்லாவற்றையும் குறித்து நமக்கு வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாற்றி அமைக்க வேண்டியதல்ல, அந்த வார்த்தை அதுதான் அதுக்கு ஆப்ட். ஹல்லேலூயா. நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது, ஆனால் ஏற்றுக்கொண்டால், அதை நம்முடைய வாழ்க்கையில் நமதாக்கி கொண்டால், அதிலிருந்து வெளிப்படுகிறதான தெய்வீக வல்லமை நம்மளால் அளவிடவும் முடியாது. ஆமென். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிங்க. அதனால தான் இந்த வேத பாரகன், இந்த பரிசேய மார்க்கத்தில் உள்ளவன், ரிச் மேன், அவங்க வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கடைபிடிக்கிறேன் என்கிறதான கொள்கை உடையவன். ஆனால் இயேசுவிடத்தில் வந்து நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா நான் இனி என்ன செய்யணும் என்று ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு கேள்வி வைக்கிறான். அந்த கேள்வி வைக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த கேள்விக்கான பதிலை தன்னால் ஏற்க முடியாதவனாய் மாறிப்போனான். நம்மளும் அப்படிதானே? அதாவது கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடையதான திட்டங்கள் இப்படி என்று இருக்க, மனிதர்களாகிய நாம், அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதாவது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ட்ரெஷர், இந்த பொக்கிஷம், உலகத்தில் நமக்கு மேன்மையாக முதன்மையாக வாழ்க்கையின் லட்சியமாக வைத்திருக்கிற அந்த ட்ரெஷர், அது என்னமோ, அது எங்கே வச்சிருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம ஆண்டவரை சேவிக்கிறது எப்படி சேவிக்கணுமா? முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும். பாருங்க, 100% நம்முடைய வாழ்க்கையை தேவனுடையதான கற்பனைகளின்படி வாழ்வதற்கு தன்னை விற்று போட்டால், தன்னை முழுமையாக கொடுத்தால், அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு உள்ளிருந்து வெளிப்படுகிறதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற லட்சியம், கோல், மேன்மை, முதன்மை எதுவாக இருக்கணும்னா, நான் எப்படி இந்த கர்த்தருடைய வசனத்தில் அந்த வசனத்துக்கு குவாலிட்டியை நானும் என் பிள்ளைகளும், நானும் என் குடும்பமும் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆமென். அதனால தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் வென்றார், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது எங்களுக்கு ஆகாதென்று கண்டால் நாங்கள் வேறு யாரை சேவிப்போம்? பாருங்க, கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டால் நாங்கள் வேறு யாரை சேவிப்போம்? அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது ஈவன் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் ஆபிரகாமிலிருந்து வாக்குத்தத்த தேசத்தில் வரையிலும் நாங்கள் வந்து சேரும் பொழுது, எங்களுடைய ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் எங்களை கொண்டு இந்த வாக்குத்தத்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு நாங்கள் யோக்கியர்கள் அல்ல. ஒரு யோக்கியதை எங்கள்கிட்ட இல்லை, ஒன்றுமில்லை. ஒன்னே ஒன்று, எங்கள் தகப்பன் ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால, அன்றைக்கு என்னுடைய தகப்பன் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனால, அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கடந்த 430 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு இந்த கானான் தேசத்தில் எங்களை கொண்டு வந்து குடியேற்ற பண்ணியிருக்கிறாரே. யோர்தானை பிளந்து, எரிகோவை உடைத்து, அதாவது செங்கடலை பிளந்து, ராஜாக்களை முறியடித்து,
மன்னாவை கொடுத்து, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இதெல்லாம் கொடுத்து எங்களை பிரயாணம் பண்ணி உலகத்தை அதிசயிக்க பண்ணின எங்கள் தெய்வத்தை போல இனி ஒரு தெய்வம் உண்டோ? ஹல்லேலூயா. என்ன ஒரு செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? அதனால தான் அன்பான தேவச்சனமே, நம்ம எடுத்து அந்த பகுதிக்கு வருவோம். 19 ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய தான் அந்த வாலிபனை நோக்கி படிங்க பார்க்கலாம். 20 இருந்து. இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். நானும் ஜெபம் பண்றது அப்படி உண்டு. ஆண்டவரே, என்னுடைய குறைவு என்னன்னு எனக்கு காட்டும். நமக்கு தெரியாதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நீங்கள் அவசரமாக வரீங்கன்னு வச்சுங்களேன், சர்ச்சுக்கோ டியூட்டிக்கோ எங்கேயோ போகிறீங்க. போகிறதுக்கு முன்னே வீட்டுக்கு முன்னே ஒரு கண்ணாடி இருக்கும் வச்சுங்களேன். கண்ணாடி பார்க்காத ஆள் இருக்காது. சில ஆளுகளுக்கு சும்மாவே கண்ணாடிக்கு முன்னே தான் இருக்கிறது. இப்போ போய் பார்க்கமோ நீங்கள் தலை கோதலன்னு தெரியாதா? நம்ம உடம்புல போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நீட்டில் நமக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்போ நமக்கு தெரியும், பல காரியம் நமக்கு தெரியும். இதுபோல் நமக்கு கடவுளுடைய வசனங்களும் கற்பனைகளும் தெரியும். இது தவறென்று தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் ஒரு டைலாக், ஆண்டவரே என்னுடைய குறைவு என்னன்னு எனக்கு காட்டும். யோ, கண்டு இருக்கிறல்ல, உனக்கு தான் தெரியுது இல்லையா, புரண்டில் தானே நிற்குது. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது நமக்குரியதல்ல. இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த மனுஷனை பார்த்து அந்த மார்க்குலையும் லூக்குலையும் இந்த 3 பகுதியை நம்ம தெளிவாக படித்தா, ஆண்டவர் இவன் மேல் அன்பு கூர்ந்தார், இவனை முக்கியப்படுத்தினார். முக்கியப்படுத்தி சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. சிம்பிள் குறைவு இல்லைங்க, நம்மளால் அதை ஏற்றுக்கிட முடியாத ஒரு காரியம். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். சரி, வெயிட். அப்ப இவனுக்கு குறைவு என்னங்க? என்ன அவனுக்கு குறைவு? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன குறைவு? நம்ம பாட்டு பாடும், குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே என்னெல்லாம் பாடுவோம். தட்ஸ் குட். அவனுடைய குறைவு என்ன தெரியுமா? ஹி வாஸ் அ ரிச் மேன். ஆனால் என்ன இல்லை, உதவுகிற கரம் இல்லை. வேற ஒரு காரியம் தெரியுமா? இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாமே இந்த உலகத்தோட முடிந்து விடும் என்று நமக்கு தெரியும், பரிசேனுக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? யார் என்ன தெரியுமா? என்ன அற்ற கைக்கு உப்பு வைக்க மாட்டாங்கண்ணா. சொல்லுங்க, அது என்ன? என்னது? எச்சி கையில் காக்க வரட்ட மாட்டாங்க. அடுத்து ஸ்டிஞ்சி, நிறைய வேர்டு உண்டு இல்லையா? அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷனாக அங்கே இருக்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன். ஒரு குறை ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு. உன்னிடத்தில் இருக்கிற குறை என்ன தெரியுமா? இதுதான். எதுக்கு தெரியுமா? நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், அவன் விரும்புறது நம்ம சாய்ஸ். அப்படிதானே? விரும்புகிறது நம்ம சாய்ஸ். அதாவது இந்த நமக்கு தெரியுமே, இந்த உலக வாழ்க்கை என்பது கடினமான ஒரு பிரயாணம். சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல, கடினமான ஒரு வாழ்க்கை. அதுவும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் பயங்கரமான கடினமான வாழ்க்கை தான். நீங்கள் சிம்பிளாலாம் ஆண்டவரை சேவிச்சுக்கிட முடியாது. அது சும்மா. ஆண்டவரை சேவிக்கணும்னா நிறைய தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில், வேத வசனத்தின்படி வாழ வேண்டுமானால், அதாவது ஊரை ஏமாற்றி வாழ்ந்துடலாம், அது வேறு விஷயம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் நீங்கள் தியாகம் செஞ்சு தான் ஆகணும். உலகத்தோடு நமக்கு மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை காட்டிலும், உலகம் கொடுக்கிற இன்பத்தை காட்டிலும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக்கி கொண்டால் அதில் வருகிற ஆசீர்வாதமும் நன்மையும் தயவும் இருக்குதே, அதுபோல இந்த உலகம் கொடுக்காது.
ஹல்லேலூயா. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா உற்சாகமாக. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மனுஷனுக்கிட்ட வேண்ட காரியம் என்னவா இருந்ததுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட கொஞ்சம் அதிகம் காசு இருக்குப்பா, நிறைய சொத்து இருக்குது, உன்னை சுற்றி பற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறாங்க, அதனால் இருக்கிறத விற்று தரித்திரர் கொடு. அப்போ என்ன உண்டு தெரியுமா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். எனக்கு நான் இந்த மாதிரி இந்த மேடையில் நின்று உங்களை பிரசங்கம் பண்ணும் பொழுது, நான் இந்த வேத வசனங்களையோ அல்லது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்தோ புரியாதவன் அல்ல. நான் அதை பெருமையாக சொல்லலை, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் புரியாதவன் அல்ல, நான் புரிந்ததுனால தான் இந்த ஊழியத்துக்கு இறங்கி வந்தது. ஆனால் எனக்கு துக்கமாய் தோன்றுகிற பல சம்பவங்கள் உண்டு. சில ஆட்கள் அவங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு வியாதி என்கிட்ட சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது ஒன்றும் நடக்காது. ஒரு ஆள் வியாதியில் இருக்கிறாங்க, மருத்துவரால் கைவிடப்படுகிறார்கள், மருந்துக்கு வழி இல்லை. அவங்க நிற்கும் பொழுது இயேசு சுகமாக்குறான்னு எனக்கு தெரியும், வசனம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சுகமாகாது. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே இது சரியில்லை ஆண்டவர், நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிகளுக்கு மேலே வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒன்றும் பதில் என்ன கிடைக்கல. ஸ்டில் ஐ டிடன்ட் கெட் எனிதிங் பட் கீப் ஆன் டூயிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி. அதை செய்து தான் இருக்கிறேன். அது அடிக்கடி நான் டைலாக் எனக்குள்ளே போட்டு விடுவேன். யோக பக்தன் சொல்லும் வருது, நீ கொன்று போட்டால் உண்மையில் விசுவாசமாக இருப்பேன். சி, இதில் புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த மனுஷனும் அப்படிதாங்க சொத்தெல்லாம் விற்று கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை ஆக்சுவலி மெயினாக. பட் உன்னுடைய மனம் எங்கே இருக்குது தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் அழிந்து போகிற இந்த இடத்துல இருந்து, இந்த மனுஷ உலக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு நீ மாற்றி சிந்திக்கணும். ஆமென். நம்ம எப்படி கிறிஸ்துவை இந்த உலகத்தில் காட்டுவது, நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் எப்படி காண்பிப்பது? ஆக்சுவலி ஆராதனை என்பது பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நம்முடைய ஆத்ம சந்தோஷம்தான். ஆனால் ஆராதனை என்பது உண்மையாக எங்கே இருக்குது தெரியுமா, ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா உற்சாகமாக, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நம்ம சபையில் கர்த்தர் ஆராதிங்க. அதனால் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டான், நாளைக்கு ஒரு கைதட்டாமல் பாட்டு பாடாமல் இருக்காதீங்க. அது கண்டிப்பாக செய்யணும். ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிற நன்மைகளை தேவாலயத்தில் வரும் பொழுது துதியோடு அவருடைய வாசலில் பிரவேசிக்கணும். கைதட்ட சொன்னால் கூட கைதட்டுறது கிடையாது. சில ஆட்களுக்கு கைதட்ட சொன்னால் கூட அல்லையிலையோ சொல்லுங்க, கையை வைத்துக்கனாலும் இவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆமென். கரங்களை தட்டணும். ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிற நன்மைகளை நம்ம உணர்ந்து பார்த்தா, பலருக்கு நமக்கு சில நேரங்கள் அந்த உணர்வு வருதில்லை. என்ன நம்ம கைதட்டாதான் ஸ்தோத்திரம் விடுமா, அப்படி அல்ல. கை தட்டி நடனம் ஆடி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும். அது ஒரு ஆராதனை. அது தெய்வத்துக்கு ஏறெடுக்கிற அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கே, நம்முடைய ஆத்மா பயங்கரமாக ரீஃப்ரெஷ் ஆகும், ஒரு ஆத்மா சந்தோஷம் உண்டாகும். ஆமென். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், என்ன தெரியுமா ரியலான ஒரு வொர்ஷிப்பு? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்ன எப்படிங்க ஜீவ பலி? செத்து போன மிருகத்து பலி கொடுக்கறது விஷயம் கிடையாது. என்ன ஜீவ பலி? பலி எப்படி கொடுப்பாங்க? பலி கொடுத்த மிருகத்திலுதான அந்த சதை, தட் மீன்ஸ் அதுக்கு மீட்டை சமைச்சு சாப்பிடுவாங்க, அதுக்கு ருசி உண்டாகும். புரியுது இல்லையா? பலி மிருகத்துடையதான அந்த இறைச்சியை சமைச்சு சாப்பிடுவாங்க, அப்போ நமக்கு ருசி உண்டாகும். ஆனால் அந்த பலி மிருகம் ஜீவனோட பலி கொடுக்கப்படும் பொழுது
அந்த மிருகத்துக்கு வேதனை உண்டாகும். புரியுது இல்லையா? ஒரே வெட்டினா பிரச்சனை இல்லை, ஆனாலும் வேதனை தான் என்கிறது போல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதனை உண்டாகும். அதுதான் ஜீவ பலி. நம்மளை யாராவது நமக்கு பிடிக்காத வார்த்தையை திட்டுனாங்கன்னா சகிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. ஆண்டோடைய வசனத்தை கை கொள்ள வேண்டுமே என்று ஒரு பைத்தியக்காரனை போல நடக்கிறோமே, நம்மளை கேட்குறது என்ன அநேகர் கேட்டிருக்காங்க, அவனை வேறு பணி இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுமே நம்ம கொண்டு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஜீவ பலி. அப்போ இந்த ஜீவ பலியாக வேண்டுமெங்கிறதான் கர்த்தருடையதான பிள்ளைகளை குறித்து தேவன் விரும்புகிற காரியம். நம்முடைய வாழ்க்கை உலக மனுஷனுக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அவங்க தெய்வத்தை அறியல, நம்ம தெய்வத்தை அறிஞ்சிருக்கிறோம், என்ன பிரயோஜனம்? ஆமென். அப்போ நம்ம இதை புரிந்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய மனம் புதிதாகணும், எல்லா நாளும் புதிதாகணும். அதுதான் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. அப்போது எப்படி நடக்கக்கூடாது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன இந்த பிரபஞ்சத்தோட வேஷம் என்ன? பேங்கில் டெபாசிட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓட்டையும் பார்க்கணும். சர்ச்சுக்கு இன்னைக்கு பண்ணால் பிரச்சனை இல்லை, நாளைக்கு போயிடலாம். ஓட்டையும் பார்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, ஆலயத்து நன்மை என்பது இந்த உலகம் கொடுக்கறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கட்டுமே, அதில் ஆலயத்து நன்மை இல்லைன்னா உலக ஆசீர்வாதத்தினால நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதாவது நம்முடைய உலக ஆசீர்வாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறது ஆலயத்து நன்மை. அந்த ஆலயத்து நன்மையில் த பெஸ்ட் முதன்மையானது நம்ம சபை ஆராதனைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. பைபிள் ஒரு ஆண்டோடைய வசனம் உண்டு, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது 10 கட்டளையில் ஒன்று. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்? அதாவது நாம் ஆலயத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற நன்மைகளை அவருக்கு நாம் ஆராதனையை செலுத்தும் பொழுது ஆண்டவர் என் மேல் என்ன செய்ய பிரியப்படுகிறார், ஆலயத்து நன்மையினாலே நிரப்புகிறார், தம்முடைய கிருபை எனக்கு தருகிறார். அப்போ நான் அடுத்த நாளையிலிருந்து நான் வெளியில் போகும் பொழுதோ தேவ தயவு என்னோடு கூட வருகிறது. நான் தைரியமாக அந்த உலகத்தில் இறங்கி புறப்பட முடியும். இது எதற்காக? கர்த்தருக்காக அல்ல, நமக்காக. ஆமென். அதுதான் பரிசுத்த ஓய்வு நாள் நீங்கள் ஆசிரியர்னு சொல்கிறது. அப்போ ஆலயத்து நன்மையினா வரணும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இல்லை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். 4 மணிக்கு ஒரு டியூட்டி பார்த்தா எத்தனை தினார் கிடைக்கும் என்கிறத விட, நான் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்தால் நான் எவ்வளவுக்கு கர்த்தருக்கு முன்பதாக நன்றி கெட்டவனாய் மாறிவிடுகிறேன். நன்மைகளை தந்தார், ஆசீர்வாதங்களை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார், தந்திருக்கிறதெல்லாம் அவர் தானே, அப்படி தானே? அதுவும் அவர் எதுக்கு நம்மளை வர சொல்றாரு? நம்ம விருப்பத்துக்கு, நமக்காக. அப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல, தேவன் என்னை குறித்து, தேவன் அவருடைய பிள்ளைகளை குறித்து என்ன விரும்புகிறார், அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஆமென். இந்த பரிசை என்ன செஞ்சான் தெரியுமா? இதெல்லாம் செஞ்ச ஆளுதான். கொத்தமல்லி, ஜீரகம், கடுகு, இதிலெல்லாம் தசமபாகத்தை எடுத்து வச்சிருந்தாரு. தசமபாகத்தை கரெக்டாக கொடுத்தாரு. ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டார்கள். ஆலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்காம எங்கேருந்து விசுவாசம் வரும்? கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் உட்கொள்ளாமல் எப்படி நம்ம நீதி செய்வோம், எப்படி நம்ம இரக்கம் செய்ய முடியும்? இதொன்னும் வராது. இது வரணும்னா என்ன தெரியும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி நம்ம வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். உற்சாகமா தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 3:14. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அந்த 13ல இருந்து படிங்க.
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்த இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்கு அன்பு நமக்கு இருந்தா, கிறிஸ்துவுக்கு அன்பு நமக்கு இருந்தா நமக்கு ஒரு வம்பும் இல்லை. உண்மையா சொல்றேன், கிறிஸ்துவுக்கு அன்பு நமக்கு இருந்தா ஒரு வம்பும் இல்லை. என்ன வேணுங்க, அவங்க மேலேருந்து கீழே வரையும் குதிக்கட்டும், அப்படி சைலண்டா இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வி கேன் என்ஜாய். என்ன துரோகம் சொல்லட்டுமே. ஒன்று தெரியுமா, நீங்கள் இந்த பால் எடுத்து நீங்கள் செவரில் எறிஞ்சிங்கன்னா அது திருப்பி தான் வரும், செவரை உடச்சிட்டுலாம் போகாது. என்கிறது போல நமக்கு உரிய அல்லாத வார்த்தைகளை நமக்கு எதிராக பேசும் பொழுது அவர்களுக்கு நேராய் பேசுகிறார்கள். புரியுது இல்லையா? நமக்கு உரிய வார்த்தை அல்லாமல் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு உரியதாய் பேசுகிறார்கள். சில இந்த லாங்குவேஜ் தெரியாத ஆட்கள் இஷ்டத்துக்கு திட்டுவாங்க. இப்போ நீ சொன்னதெல்லாம் உனக்கு தான் சொல்லி போயிட்டே இருப்பணும். புரியுது இல்லையா? இப்போ நீ சொன்னதெல்லாம் அது உனக்கு தான், பரவாயில்ல போயிட்டே இரு. அப்போ என்ன, அன்பு இருந்தால் வம்பில்லை. ஹல்லேலூயா. இனி இந்த பூரண சற்குணத்துக்கு அந்த அன்பு நம்மகிட்ட வந்துன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க இந்த உலகத்தில் அதாவது கிரேட்டஸ்ட் பவர் என்ன தெரியுமா? பொறுமை. த கிரேட்டஸ்ட் பவர் பொறுமை. ஆனால் இழிச்ச வேணே இருந்துடாதீங்க. புரியுது இல்லையா? எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணும் இல்லை. பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல களங்கமில்லாதவராக இருக்கணும். ஆமென். அப்போ எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருந்துடக்கூடாது. மூடனுக்கேற்ற மறு உத்தரவு கூடாதே, நீ கொடுத்த அவனை போல் ஆயிடுவ. இனி மூடனுக்கேற்ற மறு உத்தரவு கூடாத. ரெண்டுல என்ன வேணும்? ஆண்டவருக்கு ஞானம் தருவார். கொடுக்கவும் செய்யணும், சும்மா இருக்கவும் செய்யணும். பாருங்க, இந்த பூரண சற்குணம் என்பது தான் ஞானத்தோடு நம்ம நடந்து கொள்ளுகிறது. கடந்த நாள் நம்ம தியானித்தோம் இயேசு கிறிஸ்துடையதான, அதாவது 7 வகையான கேரக்டர். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த பூரண சற்குணம் என்பது நம்மிடத்தில் இருக்கிற அந்த குறையை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். எப்படி சுட்டி காட்டுவார்னா வசனத்திலிருந்து சொல்லுவார். அது பாஸ்டர் சொன்னாலும் சரிதான், இந்த ஸ்டேஜில் நின்று கொண்டு ஏது சகோதரர்கள் சொன்னாலும், ஏது சகோதரி சொன்னாலும், ஈவன் இந்த சபையில் இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளை சின்ன விசுவாசி யார் கழுத சொன்னால் கூட கேட்கணும்னு ஆண்டவர் சொல்ல. அப்போ நம்முடைய குறைய சொன்னால் எஸ் மாற்ற தயாராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். மாற்றுறது ரெண்டாவது. ஏற்றுக்கொள்ளலன்னு என்ன அர்த்தம்? அதுதான் நம்முடைய பூரண சற்குணம். சொத்தை விட்டு கொடுக்கணும்னு நினச்சிடாதீங்க, அது சீக்கிரம் நடக்கிற காரியம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும். ஆண்டவர் சொல்கிறார்ல, நமக்கு இருக்கிறதெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், உங்களுடைய விசுவாசத்தில் உங்களுடைய சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. இந்த அன்பு பூரண சற்குணத்தின் அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பகுதி இதாக இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ட்ரெஷராக இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தினா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அதுதாங்க. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் என்னுடைய வசனத்துக்கு ஏற்றாறு போல இந்த உலகத்தில் வாழணும். கீழ்ப்படுகிறதல்ல, வசனத்துக்கு ஏற்றாறு போல வாழணும். நம்மள ஆண்டவர் எப்படி ஆகியிருக்கார் தெரியுமா? தம்முடைய சகோதரன், தட் மீன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அவரை போல மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம பீஸ் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு ஆள் பார்த்தா உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷனை போல இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசு நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம பிதாவாகிய தெய்வம் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை போல இருக்கணும், கேரக்டர் வைஸில். அதுதான் ஆண்டவர் சொல்ல, இதுதான் பூரண சற்குணம். ஆமென். நம்முடைய கேரக்டரில், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தத்துவத்திலையும் இது மாறும்னா கர்த்தர் நம்மை நம்முடைய கையில் எடுத்து
நம்முடைய வாழ்க்கையில் அவர் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலையோ அதை நமக்கு தருவார். ஆமீன். ஒரு வசனத்தோட வாசித்து நான் முடிக்கிறேன். வாசிங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்துடைய 12வது வசனம். 2 Chronicle chapter 7 verse 12. கர்த்தர் இரவிலே சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 15 கூட. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஆமென். உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? உற்சாகமா தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இந்த அல்லேலூயா சொல்லும் பொழுதும் கரங்களை தட்டும் பொழுதும் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஈச்சியாவது போகணும். அல்லேலூயா சொல்லும்போ பக்கத்தில் ஒரு ஆளை தூங்குச்சுன்னா அப்படி டக்குன்னு எழும்பணும். இது என்ன சவுண்டு அப்படின்னு அப்படி இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கு இங்கே பயப்படுறீங்க? இந்த நாட்டில் ஒரு ஃப்ரீடத்தை கர்த்தர் தந்துருக்கு. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அது. ஹல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். இங்கிருந்து அங்கே போக வேண்டாமா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த 14 வாசிப்போம். அதாவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்ம எல்லாம் யாரு? அவருக்கு நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு குறைவு வருமா வராதா? சொல்லுங்க. நம்ம எல்லாம் இங்கே சூப்பர் நேச்சுரல் பீப்புள் கிடையாது. சாதாரண ஆதாமுக்கு குஞ்சு தான் இங்கே இருக்கிறது. எல்லாம் ஆதாமின் சந்ததிகள் தான். பாவந்தரை இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளும் குற்றங்களும் வருகிறது தான். இது இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்வானாங்கிறது கேள்விதான். அப்படி வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. அதனால தான் அவரை பின்பற்றணும் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தரை நம்ம பின்பற்றணும். அவரை பின்பற்றினால் நேர சொர்க்கராஜ்யத்தில் கொண்டு போவார். மனுஷனை பின்பற்றினா கல்லறை குழி மட்டும்தான், அதுக்கு மேலே போக முடியாது. நீங்கள் எந்த பெரிய ஆளை பின்பற்றுங்க, மண்ணோட முடிஞ்சிடும். ஆனால் கிறிஸ்து மட்டும்தான். அதாவது சிலுவையில் கடந்த அந்த கள்ளனை பார்த்து சொன்னார், என்னையும் நினைத்தருள். நான் நினைக்கல, போன கொண்டே போயிறானார், கொண்டு பரதேசில் விட்டார். ஆமென். அங்கே இந்த அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும்தான் பரதேசில் போக முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவளுமாயிருக்கும். ஆமென். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்த குறுக்கு வழியும் இல்லைங்க. நீங்கள் குறுக்கு வழியில் உங்களுக்கு காசு வருதுன்னா அது பிசாசு தருகிறது. அவன் நல்ல தண்ணி போல விட்டுருவான். ஆனால் மடை அடைச்சிட்டான்னா பின்ன திருப்பி வரவும் செய்யாது, நம்மளும் உள்ள போயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்ட. நான் ஒன்று கேட்குறேன். நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளை விட்டு விலகாமல் கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவர் யார்? இயேசு யார்? அவர் சொல்கிறார், இந்த பூமியும் அதன் நிறைவும் எனக்குரியதுன்னு சொல்கிறார். இப்போ இந்த பூமியும் இதெல்லாம் அவருக்குரியதாக இருக்க, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால லாஜிக்காக இது என்ன தான்? எனக்கு தானே. நீங்கள் எப்படி சொல்ல அந்த இப்படி சொல்லாரு எல்லாம் போய்த்து உமக்கு தான் சின்ன, அது வேற கொஸ்டின் ஆயிரும். விசுவாசத்தில் அதுதான். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதென்றால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எனக்கு உரியது தானே. அப்படி தானே? அவர் என் கூட இருக்கிறார் இல்லையா? எனக்கு பொண்ணு தேவைப்பட்டு அவர் எனக்கு பொண்ணு தர மாட்டாரா? பகல் ஜீவல்ஸ் வேணுமா வேண்டாமா? வேணும்னா தருவார்.
பணம் தேவைப்பட்ட அதுவும் தருவார் இல்லையா, உணவு தேவைப்பட்ட அதுவும் தருவார் இல்லையா, ஷெல்டர் தட் மீன்ஸ் உறைவிடம் தேவைப்பட்ட தரமாட்டாரா? நான் கடந்த நாளில் சொன்னேனே, எல்லா கவர்மெண்ட் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டுகளும் அவர்கள் செலவழிக்கிறதான அதிகமான பணம் இன்றைய காலத்தில் ஒன்று வெப்பன்ஸுக்கும் இன்னொன்று மெடிக்கலுக்கும், அதாவது இராணுவத்திற்காகவும் இந்த மெடிசனுக்காகவும் தான் பணங்களை செலவழிக்கிறாங்க. இராணுவத்தில் வாங்கி வச்சுருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு டைம் போச்சுன்னா எக்ஸ்பயர் ஆகி போயிடும். பல பில்லியன்ஸ் டாலர்ஸ் வேல்யூ உள்ள பணங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன அன்பு இல்லாமல் போனதுனால. அன்பு இருந்தால் ஒரு வம்பும் இல்லை, அன்பு இல்லைன்னா எல்லா வம்பும் வந்துடும். அப்போ நமக்கும் என்ன தான் தேவை தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அது என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால், ஆமென். ஒன்று யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உன்னை எதிர்க்கிற மனுஷன் யாரு தெரியுமா? பயங்கர பணம் படைத்தவன், பயங்கர பலசாலி, கோலியாத்தை விட 10 மடங்கு வலிமையானவன். மேட்டரே இல்லைங்க, அவர் ஊதுனா பறந்துடுவார். அப்படி தானே? ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருந்த கர்த்தாவே என்கிட்ட ஆயுதமும் இல்லை ஒன்றும் இல்லை. தாவீதுக்கு என்ன ஆயுதம் இருந்து? என்ன ஆயுதம் இருந்து? சாதாரண கூழாங்கல். அப்படி தானே? உங்கள் கையில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு அது போதுமானது. காரணம், அதை எய்கிறது நீங்கள் அல்ல, உங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விதவையான தாய் நம்ம வாசிக்கிறோமே 2 நாளாகமத்தில், கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டு செத்து போனோம். ஆனால் எலியா என்ன சொன்னா தெரியுமா? இல்லைங்க, நீ சாப்பிட்டு இந்த பஞ்சம் தீருகிறது வரை நீ மட்டுமல்ல உன் குடும்பமும் போஷிக்கப்படும். காரணம், கர்த்தருடைய வசனத்தின்படி நீ செஞ்சதுனால. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் வாழ்க்கையில் கொண்டு போதும் சிம்பிள் காரியம் இல்லை, கடினமானதுதான். ஆனால் அந்த பாதையில் போனால், அந்த இடுக்கமான பாதையில் நம்ம பிரயாணப்பட்டால், அன்பான தேவ பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையில் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் நன்மைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் தர முடியாது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சாலமோன் சொல்லுகிறது போல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பெஸ்ட்டு, அதாவது பெஸ்ட், என்னுடைய குறைவு என்ன? அந்த பரிசையனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அவனுடைய குறைவு என்ன? நல்ல மனுஷன், பரிசய மார்க்கத்தில் உள்ளவன், எல்லாம் தெரியும். ஆனால் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இவனிடத்தில் எதிர்பார்க்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தர் என்னிடத்துல உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்லாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கினால் நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்பதை இனியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு போதுமானவர். எளிமையாக இருப்போமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.